வணக்கம். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் விலாக்ஸ். நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது பச்சை பாவக்காயும் தக்காளியும் சேர்ந்த ஒரு சம்பல். இந்த சம்பல் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பாவக்காய் சம்பல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இதில் 2 சிவத்து வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி பழம், இதில் பாவக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா பழுத்தபடியாக இதில் சின்ன பாவக்காய் 2, ஒரு பச்சை பாவக்காய் இருக்கிறது 1 எடுத்துருக்கு. எல்லாமே சேர்த்து 3 பாவக்காய். இதில் அரைவாசி கூட நல்லா பழுத்ததால் வெட்டி எடுத்துட்டேன். இதில் எங்களை ருசிக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இது பச்சையாக தான் நாங்கள் இந்த பாவக்காயை செய்ய போகிறோம். நான் முன்னே போட்டிருக்கிறேன், பொரிச்ச பாவக்காய் சம்பல் போட்டிருக்கிறேன். இது பச்சை பாவக்காய் சம்பல். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ இந்த பாவக்காயை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த பாவக்காயை நாங்கள் நிலமாக வெட்டி கொள்ளுவோம். நல்லா பழுத்தபடியாக கயத்தன்மையும் குறைவாகத்தான் இருக்கும். பச்சையாவை ஒன்றும் செய்யாமல் பச்சையாவை போடவே நல்லா இருக்கும். கூட நல்லா பழுத்து போச்சு இந்த பாவக்காய். அதால் தொட முதலே கரைஞ்சி கையோடு வருது. இது கொஞ்சம் பழுக்காத பச்சை பாவக்காய், மற்ற 2மே நல்லா பழுத்துட்டுது. அதில் கயத்தன்மையே இருக்காது, அவ்வளோத்துக்கு நல்லா பழுத்துட்டுது. நாங்கள் இந்த பாவக்காயெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இதோட சேர்த்து போடுறதுக்கு இந்த தக்காளி பழத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்வோம். சின்ன வெட்ட போகிறேன். நல்லா தூளாக வட்டி போட்டு போடக்கல கூட எல்லாம் கரைஞ்சி தண்டேக்கல அந்த பாவக்காய் கயத்தன்மை தெரியாது. அதுக்காக தான் நான் இதை நீளம் தான் நல்ல சின்ன துண்டாகவே பட்டிக்கொள்கிறேன். இந்த தக்காளி பழத்தை நான் பாவக்காயோடையே சேர்த்து போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து குழைப்போம். இந்த 2 பச்சை மிளகாயையும் தூளாக வெட்டிக்கொள்ளுவோம். இது நல்ல காரமான தோட்டத்தில், இது எங்களோட தோட்டத்தில் பிடுங்கின இது நல்ல காரமானது. அதால் 2 போட்டால் காணும். இதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற இந்த தக்காளி, இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். இதோடையே நாங்கள் மிச்சமாக இருக்கிற இந்த பாவக்காய், தக்காளி பழம், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன். தூளாக வெட்டின பச்சை மிளகாய்,
தக்காளி பழம் நீளமாக வெட்டின சிவத்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு இந்த உப்பெல்லாம் போட்டு நல்லா நாங்கள் கையால் நல்லா குழச்சி விட்டு கொள்ளுவோம். எல்லாம் கலந்து செய்கிறதுக்குள்ள தான் நல்ல ருசியாக இருக்கும். தக்காளி பழம், பாவக்காய், பச்சை பாவக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், சிவத்த வெங்காயம் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு இதை நல்லா குழச்சி எடுத்தாச்சு. இனி இதை நாங்கள் வச்சு சோறோடு சாப்பிட வேண்டியதான். உப்புகள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கிற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு டீஸ்பூன் போட்டுருக்குறேன். எனக்கு 3 பாவக்காய் எடுத்தபடியாக. எப்படி இருக்குது இந்த பச்சை பாவக்காய் சம்பல்? பார்க்கவே நல்ல அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் ருசியாகவுமே இருக்குது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கும் செய்து சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்களும் இதை செய்து பார்த்து சுவைத்து மகிழுங்கள். இந்த பச்சை பாவக்காய் சம்பல் செய்து முடிஞ்சுது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் போடுங்க. பொரிச்சோ அவிச்சோ செய்கிறத விட பச்சையாக சாப்பிடக்குள்ள இன்னும் கூடுதல் சத்துகளும் எங்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இது நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருந்தது. முன்ன நான் பொரித்து பாவக்காய் சம்பல் போட்டிருக்கிறேன். இது பச்சையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒன்று பச்சைக்காய், மற்றது பழுத்த பாவக்காயில் செய்ய கூட நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை நான் சந்திக்கின்றேன்.